கொன்றா நோய், கொரோனா நோய் நான் தான் முதல்ல சொன்னேன், உணர்ந்தீங்களா? கடல் காய்ச்சல் நோய் அடுத்ததாக எப்போ 28/8/2028 இது வந்து மிகப்பெரிய கொடூரமான நோய். எப்படி கொரோனா வந்து அறியாத பேர் வந்ததோ, பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சபூதங்களில் வந்து 5 தானே, அந்த 5க்குள்ள ஏதாவது நம்பர் சொல்லு. 3. என்ன சொன்னாரு? இதை பார். கொரோனான்ற நோய்க்கு தாயகம் தமிழ்நாடு, மகாபலிபுரம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் நினைக்கிறார் மர்மயோகி மன்சித்தர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ரியல் ஒன் சேனலுக்கு காலை நல்வாழ்த்துடன் மர்மயோகி மன்சித்தர் வடபழனி. இப்போ கடல் ஃபீவரை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? கடல் ஃபீவர் எப்போ வரும், எதனால் இந்த கடல் ஃபீவர் வரப்போகுது? கடல் காய்ச்சல் நோய் அடுத்ததாக எப்போ 28/8/2028 இது வந்து மிகப்பெரிய கொடூரமான நோய். எப்படி கொரோனா வந்து அறியாத பேர் வந்ததோ அது போன்ற நிலையில் இந்த கடல் காய்ச்சல் நோய் தாக்கக்கூடும். கடல் காய்ச்சல் எப்படி தோன்றும் அப்படின்றால், எரிமலை, அதாவது எரிக்கற்கொள்வது இல்லையா, அது பல, அதாவது சுத்தல், அங்கேருந்து வரும்போது எல்லாம் வேகத்தில் வரும். உங்களுக்கு வரும்போது பெரண்டல், உருண்டல், சுத்தல் 3. நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் சொல்லுவீங்க எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் சொல்கிறீங்க. அது அந்த காலம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ பெரண்டல் எப்படி இருக்கும், உருண்டல் எப்படி இருக்கும், சுத்தல் எப்படி இருக்கும், அது மாதிரி வரும்போது கற்கள் வந்து எரிஞ்சு சாம்பலா நிலையில் கரையன்ட்டு எங்கே விழுவுன்னா, ஈர்ப்பு கொண்டது கடல் நீர், அங்கே தான் விழும், அல்லது காட்டுக்குள்ளே விழும். இப்போ கடல் என்ற நிலை ஏற்பட்டால் அந்த ஒரு கல், ஒரு பிடிக்கல், அதாவது ஒரு சொட்டு மருந்து 40 லட்சம் பேர் கொள்ளக்கூடிய விஷத்தனை மாறும். அந்த கல் வந்து கடலுக்குள்ளே விழுந்துச்சுன்னா, கடலில் இருக்கக்கூடிய உப்பு நீர், அந்த கல் இருக்கக்கூடிய கந்தகம், இங்கிலீஷில் சொல்லுவீங்க, அந்த எரிக்கல்லோட இது எரிபொருள் தானே, பாஸ்பரஸ். ஒரு பாஸ்பரஸ் ஒரு சோடியம் மிக்ஸ் ஆனால் என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அது எங்கே பார்த்து தெரிஞ்சிடும். அது போன்று அது விழும்போது, அந்த கற்கள் விழும்போது பல மாற்றங்கள் சீற்றம் ஏற்பட்டு கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவராசங்கள்லாம் பல நோய்கள் தாக்கி அதை வந்து மேலே மிதக்குவதும் கடல் கரைக்கு உதகுவதும் நடப்பது. அது மூலமாக அது காற்று கிருமியாக மாற்றப்பட்டு மக்கள் மாண்ட நேரிடும். அப்படி என்ன ஃபீவர் என்ன, அந்த ஃபீவர் வரத்துக்கு முன்னே கண்கள் வந்து பாதி பார்வை போகும், நாக்கை தடிச்சு போகும், மலக்குடல் வீக்கம் ஏற்பட்டுடும். இப்படி பல விஷயங்கள் நடக்கக்கூடியது. கடல் காய்ச்சல் இல்லைன்னா அது தனியாக காய்ச்சல் இல்லைன்னா இதுதான். அப்புறம் இப்போ சீ ஃபீவர்னால எந்தெந்த நாடுகளுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது? எந்த நாடுகள்லாம் இப்போ பாதிக்கப்படும் சீ ஃபீவரால்? ஒரு பானுக்குள்ளே நீங்கள் பால் ஊற்றிட்டு அவனை உரம் ஊற்றினா கொஞ்சம் நேரம் என்ன ஆகுது, நேர காலத்தில் ஒரு தயிராயிடும். அது போன்றே அனைத்து கடலும் கீடையிட்டு உள்ள வாழக்கூடிய ஜீவராசங்கள் ஒரு விதமான நோயை தாக்கி அது சீ ஃபீவர் சொல்ல, கடல் காய்ச்சல். அது ஜுரம் ஊற்றி விட்டால் இங்கே மாடனே நத்தை நாடி கண்ட இங்கே நடுங்கி சாக நேரிடா. அது போன்று அனைத்துக்கு பேருக்கு உருவாகும். இவ்வளோ ஒரு வந்து எங்கே எந்த பகுதியில் வந்து கொரோனா தாக்கிச்சு சொல்ல முடியாது இல்லையா? எங்கே உகாண்டில் வந்தது, இந்த சைனாவில் உகாண்டில் வந்ததுன்னு சொல்கிறீங்க. உகாண்டில் எங்கேருந்து வந்தது தெரியுமான்னா 132 நாடுகள் நாக்கு தொங்க போட்டு ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. கொரோனான்ற நோய்க்கு தாயகம் தமிழ்நாடு, அது மறந்துடாது. மகாபலிபுரம், இது ரகசியம், புரியுதாயா? இப்போ கடல் அழிவு காரணம் வரதும் வந்து ஒரு அழிவு காரணம் தான். அதை மக்கள் உணர வேண்டும். எப்படி உங்களுக்கு மூச்சு காட்டு வருகிறதோ, ஆமாம், கடல் மூச்சு காட்டு வருது இல்லையா, அலைகள் முன் போகுதல் பின் போகுது இருக்குது இல்லையா, அது அதிகாரித்தால் நான் மூச்சு தடுமாறல் தான் மரணத்துக்கு அறிகுறி என்றதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்படி கன்னியாகுமரி நிறைய விஷயங்கள் அவசியம் கொடுத்துருக்கிறேன். மக்கள் உணரணும், எச்சரிக்கை இருக்கணும். அது காரணம் தெய்வீகம், ஆன்மீகம், அது முக்கியத்துவம். தெய்வீகம் ஆன்மீகம் இருந்தால் தான் நமக்கு வந்து எதிர்ந்தாலும் முன்பவர் உண்டாகும். பின்பவர் வந்து என்ன பிரயோஜனம் இல்லை. அதான் ப்ரேயர் இஸ் பவர் அப்படின்னாங்க. தெய்வீகத்தை கடைப்பிடுங்கள். பல போலி சாமியார்கள் வேண்டாம். அதனால தான் நம்ம நல்லாட்சி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் இல்லை. ஏன் சொல்கிறாங்கன்னா, கண்டவனு கல் வச்சு கோயில் கட்டி விட்டு அவங்க தட்டை எடுத்துகிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான். அது தப்பு இல்லையா? அது செய்யாதுங்க. உண்மை காட்டு, நன்மை செய்.
என்ன எவனோ கோயில் கட்டிகிட்டே இருக்கு, இருக்கிற கோயில் பராமரிச்ச போதும் அல்லவா. 2025 அப்படின்போது பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த ஆண்டு முடிய 2025 அச்சம் கொண்டே நம்ம அஞ்ச வேண்டிய உண்டாகும். மிக எச்சரிக்கை இருக்க வேண்டிய மக்கள். சுத்தம் சுகாதாரம் என்பது அது முக்கியம் கொண்டது. இன்றைக்கி உணவுகளை ரசாயனம் கொண்டு மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறார்கள். அது தடுக்க முடியாதா? தடுக்கலாமே, பார்த்துக்கோங்க. ஏன் ரசாயனம் வச்சு தான் நீங்கள் இவ்வளோ பொருள் இவ்வளோ பெருசாக ஏன் சாப்பிட என்ன பண்ண போகிறீங்க? இருக்கிற வச்சு சாப்பிடுங்கள். ஒரு அன்பாக இருங்கள், நன்மையாக இருங்கள். இதெல்லாம் தவறான சிந்தனைகள், தேவையின்றி செய்தல், நம்ம நாட்டுக்கே தேச துரோகம் செய்தல், இதெல்லாம் வேண்டாம். நம்ம நாட்டு மக்கள் நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்குன்றது நீங்கள் முயற்சி எடுங்கள். வெளிநாட்டுக்காக ஏன் கூலி வேலை செய்கிறீங்க? அது செய்யக்கூடாது. அக்காரணமாக வெளிநாட்டு மூலமாக நம்ம நாட்டுக்கு போதைப் பொருள்ன்றது வரும்போது அந்த போதை சாப்பிடும்போது அது நோய் பிறகு அண்டு நோயாக உருவாக்குறார்கள். அது கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். போதையாக இருந்து நம்ம ஓரம் கட்ட வேண்டும். எப்பொழுதுமே ஒரு அழிவு கொண்ட ஒரு பொருளாகும் சொல்லி நம்ம நல்லாட்சி சிஎம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, காது கேளுங்க. அது ஒரு தெய்வீகமாக கடவுள் சொல்ல ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொரு சித்தர்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே ஒரு ஆன்மீக ஒளி வந்து ஒரு குருமார்களால் தான் வந்திருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அப்படி யாரால் வந்தது? சித்தராவத்த காரணம் என்னன்னா, அழியும் கலிகாலத்தில் இங்கே இறைவன் என்பது காலதாமதம் வருவதும் மக்கள் நீதி தர்மம் எல்லாமே தவிர விட்டு மோகம் காமம் கோபம் கொண்ட சீட்ட மாற்றம் கொண்ட மக்கள் மாண்டு நீரிடல் புது நோயில் தாக்குதல் இப்படி இருக்கும்போது சித்தர்கள் ஏன் எதுக்காக வருகிறார் அப்படின்னா, அவர்கள் நல்வழி காட்டுவோம், மருத்துவத்தை சொல்லவும், தெய்வீகத்தை சொல்லவும், புதுமையாக ஒரு நடத்தல் பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லவும், இயற்கை சீட்டுகளிலிருந்து அமைதி பெறத்துக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு மர்ம ரகசியம் எடுத்து சொல்லுதல். இயற்கை சீட்டை தடுக்க முடியுமா? சித்தர்களால் இது போல அழிவுகளை தடுக்க முடியும். நிச்சயமா தடுக்க முடியும். நீங்க ஏதாவது இது போல விஷயங்கள் ஏதாவது தடுத்திருக்கீங்களா? முன்னுக்கூட சொல்லிக்கிறேன், போன மாதம் நவம்பரில் சொல்லியிருக்கிறேனே. ஜலப்பிரளயம் உண்டாகும், மக்களை எச்சரிக்கை. ஜலப்பிரளயம், ஜலமண்ண நீரால் சீட்டு உண்டாகும் சொல்லி போட்டிருக்கிறேனே. வாட்ஸ்அப்பில் போட்டுச்சிருக்கேனே, நான் போட்டிருக்கேன். ஏன் கேட்கல? அதை மட்டும் ஏன் ஷேர் பண்ணல? ஷேர் பண்ணுறீங்க இல்லையா? ஜலப்பிரளயம்னா எப்படி நம்மளுக்கு ஒரு சுனாமி மாதிரியான தாக்குதலா? இல்லை ஜலமே? சுனாமி இல்லை, பருவ காலங்கள் சீட்டம் ஏற்பட்டால் அதன் மூலமாக ஜலப்பிரளயம். ஜலப்பிரளயத்தால் மக்கள் மாண்டுவார்கள். நீர் சுவை குறைந்தாலே பல தாகத்தை. எப்போ இது நடக்கிறது? எப்போ இதை நீங்கள் தடுத்தீங்கன்றதா தெய்வீக ஆற்றல் தான். தடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஆணை கட்ட போது வரக்கூட நீரை ஆணை கட்டுறது கிடையாது. தெய்வீக செயல் சிந்தனை தான் சித்தரை வந்து தடுக்கிறதுக்கு காரணம். போட்டிருக்கல, வாட்ஸ்அப்பில் போட்டிருக்க, என்ன போட்டிருக்கிற? இந்த ஜலப்பிரந்து வந்து நமக்கு வந்து சாந்தம் ஏற்படணும் இரவா சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது. இப்போ வெயில் வரல, தெரிந்த வெயில் இருக்கா இல்லையா? இயற்கைக்கும் சித்தருக்கும் சம்பந்தம் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல முட்டாள்கள் நிறைய இருக்கிறாங்க. சித்தரை பேட்டு கொடுப்பாரு, பேட்டு கொடுக்காம நான் என்ன கேட்குறேன்னா, இதோ ஒரு ஆபத்தை நீங்கள் ஏதாவது சித்தராக இருந்து தடுத்து இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன். தடுத்துலையா? கொரோனா வரும்போது, கொரோனா பார்த்து நான் தான் முன்னு கூட சொன்னீங்க. ஆனால் அதுக்கூட 14 வகையான கொழுந்துகள் வந்து ஒன்றாக கொடுக்கும்போது கொரோனா குணமானதா இல்லையா? அனந்த கிருஷ்ணவன சீடன் கிட்ட கொடுத்துருக்கா அல்லவா? இப்போ இனிமேட்டு வரது ஏதாவது பண்ணிட்டு அதை தடுக்க முடியுமா? தடுக்க முடியும். அது காரணம் பொதுமக்கள் வந்து சித்தரை கொடுத்த ஒவ்வொரு சிந்தனையும் செயல்களையும் எப்பொழுதுமே அந்த மருத்துவத்தையும் மருந்து கொண்டாமே ஒரு பகுதியை கற்றி ஓர வச்சு கொள்ளணும். எல்லாம் வந்து வெளிநாட்டு இது கொண்டு வெளிநாடுமே சாப்பிட்றீங்க. ஒரு விஷயம் இப்போ இனிமேல் ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னா அதை சித்தராக உங்களால் தடுக்க முடியுமா? தடுக்க முடியும். என்ன அசம்பாவிதம் வரப்போது, எதை நீங்கள் தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு? இப்போ கடல் காய்ச்சல் நோய் வந்து உலகத்தை வந்து மிக கொடுமையாக தாக்க போகுது. அந்த கொடுமையை விடைபெறத்துக்காக தான் எல்லா மக்களும் ப்ரேயர் பண்ணுங்கடா. ப்ரேயர் இஸ் பவர். பக்தி தான் சக்தி, சக்திக்கு தான் நம்ம வந்து சில சீட்டுகள் மாற்றம் கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு வடிவம் தான் சக்தி லிங்கம் வச்சுருக்கிற. இது வணங்குங்கடா, வணங்க பண்ணிச்சா தீரும். இது வணங்க தீரும் சரியாயிடுமா அப்படின்னா, ஒரு ஆண் பெண் ஈடுபட்டால் இன்பம் வந்துடுமா? ஒரு ஆண் பெண் வந்து போகாமல் இன்பம் வந்து தடையாது. புரியுதா? என்ன தெரியுதா? இந்த செய்தாதா சிவமயம், செய்யாதவனுக்கு யமபயம். அந்த காலத்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்கே சித்தரை கொடுத்தது தான். நவகரம் கண்டுபிடிச்சி யாரோவா? அந்த காலத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அப்போ சித்தரை கண்டுபிடிக்காமல் எப்படி அவன் ரெக்க வந்ததா? எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு ஃப்ளைட்டில் போனாங்களா? எப்படி போனாங்க சித்தர்கள்? எப்படி நவகரங்கள் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அந்த சீட்டங்கள் வந்து சீற்ற அலைகள் வந்து அமைதி பெறத்துக்காக சித்தர்கள் எப்பவுமே அவங்க தெய்வீக ஆட்ட சக்தி மூலம் நிச்சயமாக தடுக்க முடியும்.
இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காலத்தில் பறந்ததாக ஒரு தகவல் நியூஸில் வந்தது இல்லையா? அதனால உங்களுக்கு பறக்கும் சித்தர்னே ஒரு பேர். இந்த பறக்கும் பவர் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது உங்களுக்கு? இதுக்கு பேர் வந்து ககன மார்க்கம், குளிக்கை ரகசியம் சொல்வார்கள். 2012 நடந்த இந்த சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து நாடி வந்தாங்க. அப்போ இந்த ஜடா கிடெல்லாம் தூக்கி போட்டு மனிதரோட நம்ம சேர்ந்து வாழணும் அல்லவா? மக்களும் சேர்ந்து மக்களை வாழ்ந்தால் தானே நல்வழி காட்ட முடியும். சித்தரமான காட்சி கொடுக்குறது எங்களுக்கு எல்லாமே. ஆக 2012 நடந்த சம்பவத்தை 2013 பேட்டி எடுத்தார்கள். அது ஒரு 5-6 வருஷம் போட்டாங்க. மக்கள் மகிழ்ச்சியாக பார்த்தாங்க. அந்த பவர் எப்படி வந்தது? எந்த குரு மூலியமாக உங்களுக்கு வந்தது? உடலுக்கு ஒரு சக்தி வருது அல்லவா? அது எது மூலம் வரும்போது ஒரு உணவு ரீதியாக அல்லவா? அந்த உணவு அந்த சக்தி எங்கேருந்து வருது? ஒரு இயற்கையோட சீற்றம் மாற்றம் அது மூலமாக உருவாகும். ஒரு சீற்றம் தான் ஒரு மாற்றம் சீற்றம். அது மாதிரி பஞ்சபூதங்களோட ஆட்ட சக்தியை பெற்றால் ககனமாகத்தை எல்லாம் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். அதை ஈஸியாக ஒரு சுலபமான ஒரு விஷயம் அல்ல. புரியுதாயா? சித்தரிடம் வந்து அடக்கொடுக்கமாக இருக்க வேண்டும். அகங்காரத்தை ஓரங்கட்ட வேண்டும். அந்த நிலை புரிய வேண்டும் என்றால் எங்கே சீடனாக நம்ம வந்து சுத்தமாக சித்தனாக இருக்க வேண்டும். அப்போ தான் செயல்படுத்த முடியும். ககன மார்க்கம், குளிக்க மார்க்கம். நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கடவுள் கிட்டேருந்து வருதுன்னா அது மக்கள் நல்லது செய்யணும் தானே. இப்போ பறக்கும் பவர் ஒன்று கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்கணும் இல்லையா? நல்லா செஞ்சுட்டு இருக்கிற இதுவும் செஞ்சுட்டு இருக்கிற 28-27 ஆண்டுகளா பௌர்ணமி வட்டவலம் முருகன் முன்பக்கம் நடத்திட்டு இருக்கல. இப்பயும் அந்த பவர் உங்ககிட்ட இருக்குது, பறக்கும் பவர் இருந்துட்டு தான் இருக்குது. ஆமாம். அது எப்போல்லாம் நிகழ்த்துவீங்க சார்? இப்போ பௌர்ணமி வட்டவலம் பண்ணுறீங்களா, அந்த டைமில் இங்கே வர்றவங்க நடத்துவீங்களா, இல்லை மறுபடியும் நீங்கள் திருவண்ணாமலை போகும்போது அங்கே படுறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா? பறந்து போகிறது முக்கியம் இல்லை, அதில் சித்து செய்து முடிச்சிட்டேன். புரியுதாயா? அது பறந்தது ஒரு ககனமாகத்தில் சம்பவங்கள். மறுபடியும் பறக்க இருக்கிறது சித்தர நிலை. அவங்க மனம் எப்படின்ற மாதிரி தான். பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? அந்த பஞ்சபூதங்களில் வந்து 5 தானே. அந்த 5க்குள்ளே ஏதாவது நம்பர் சொல்லு. 3. என்ன சொன்னார்? அப்போ நீ சொல்கிறது 3 எழுதியிருக்க. பேனத்தை எழுதுனதவா? இதை பார், எழுதியிருக்கேனா தம்பி? நீங்கள் சொல்ல தம்பி. 5க்குள்ள நம்பர் 1. 1 என்ன குறிக்கும்? பஞ்சபூதத்தில் முதல் பூதம் எதுன்னா என்ன பூதம்? காற்று. புரியுதையா? காற்று உண்டாகும். புரியுதையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மறுபடி. 5க்குள்ள நம்பர் 4. இப்போ 1 4 5. இப்போ பஞ்சம் ஒற்றும் கொண்டது தானே ஒரு பொருள். பஞ்சபூதம் ஒற்று கொண்டு உடலுக்கு இயக்கம் செய்தாதான் உயிர் இயங்கும். பஞ்சபூதம் ஏதாவது ஒரு பூதம் வந்து டேமேஜ் ஆனால், அது வந்து பிரச்சனைப்பட்டால் உயிர் தாங்காது. புரியுதாயா? இந்த பஞ்சபூதம் 1 3ன்னா செவ்வாய் வருது. செவ்வாய் மூலமாக ஒரு செந்நீர் கேட்டு இருக்கும். நீ போய் டாக்டர் செக் பண்ணிக்கோ. புரியுதாயா? நாளைக்கு செக் பண்ணிக்கோ. அடிக்கடி தலை பாரம் ஏற்படுவதும் ரத்தத்துக்குள்ளே பித்து உண்டாகிறது உண்டாலே செந்நீர் கேடுகள். செவ்வாய் உனக்கு கேடு. சூரியன் வீரும் கேடுகடு. கோளாறு கொண்டு உஷ்ணமண்டலம் உனக்கு வந்து தீரு கெட்டு கெடும். பல கருத்துக்களை இப்போ மிக்க நன்றி. நன்றி.